இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 7 things Satan fears. சாத்தான் பயப்படும் 7 விஷயங்கள். இது கொஞ்சம் ஆச்சரியமா கூட இருக்குங்க. சாத்தான் பயப்படுறான், அவனுக்கும் பயம் இருக்குதா? பொதுவாக ஜனங்க தான் சாத்தானை பார்த்து பயப்படுதுங்க, அவனோட கட்டுக்கள் தந்திரங்களை பார்த்து. சாத்தானும் நிறைய விஷயங்கள் குறித்து பயப்படுறான். அது என்னன்றத விசுவாசிகளா இருக்கிற நம்மளுக்கு தேவன் வேதத்தின் மூலியமா வெளிப்படுத்துகிறார். நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். முக்கியமா தேவனுடைய வல்லமைக்கு முன்னாடி சாத்தான் ஒண்ணுமே இல்லைங்க, இல்லைங்களா? நமக்குள்ள இருக்கிறவர் மிகப்பெரியவர். சாத்தானை பார்க்கணும், இத நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதலாவது விஷயம் அவன் பயப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு விசுவாசி கம்ப்ளீட்டா தேவனுக்கு சரண்டர் ஆயிட்டாக்கா அதை பார்த்து அவன் பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு விசுவாசி தேவனுக்குள்ள இருந்தால் அவனுடைய கட்டுக்கள், அவனுடைய தந்திரங்கள் பலிக்காதுங்க. என்னதான் அவன் டெம்ப்ட் பண்ணா கூட நம்ம அதை மீறி ஜெயிப்போம். ஏன்னா தேவன் நம்மள வழி நடத்திட்டே இருப்பார், நம்ம கூடவே இருப்பாருங்க எப்போதுமே. இதை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 4:7. கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாத்தீங்களா, ஓடி போவானே இருக்குதுங்க, லிட்ரலா ஓடி போவான். எப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்னாக்கா, பவுல் அதை பத்தி தெளிவா ரோமருக்கு எழுதுறாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2, ரோமன் சாப்டர் 12 1 and 2. அப்படி இருக்கிற சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆங்குங்கள். பாத்தீங்களா, நம்ம ஜீவனை தேவனுக்கு ஜீவபலியா ஒப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், சாத்தனோட தந்திரங்கள், அவனோட சோதனைகளை நம்ம தைரியமா எதிர்கொள்ளலாம், ஓவர் கம் பண்ணலாம். கலாத்தியர் 2:20 கூட பவுல் இதை பத்தி சொல்றாருங்க. கலேஷியன் சாப்டர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்டேன், ஆயினும் பிழைத்திருக்கின்றேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கின்றார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கின்றேன். பாத்தீங்களா, இயேசு நமக்குள்ள இருந்து நமக்காக யுத்தம் செய்வாருங்க. நம்ம சும்மா இருந்தா போதும். ஏன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டாருங்க. அவர் பாரத்தை சுமக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்கின்றவர் தேவன். ஸோ நம்ம பயப்படவே வேண்டியது இல்லைங்க. அதனாலதான் கம்ப்ளீட்டா நம்ம லைஃப் தேவனுக்கு சரண்டர் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏசு கிறிஸ்து கூட கம்ப்ளீட்டா அவரோட வாழ்க்கையை தேவனுக்கு சரண்டர் பண்ணிட்டு இருந்தாருங்க. அதனாலதான் என்னோட சித்தம் அல்ல தேவையில்ல கெஸ்தமில்ல சொல்றாரு இல்லைங்களா, உங்க சித்தம் என்னமோ அது நடக்கட்டும்ட்டு. சாத்தான் எவ்வளவு அட்டம் பண்ணாங்க தேவனுடைய அந்த பிளானை தடுக்கிறதுக்கு, இல்லைங்களா? அவனுக்கு பயம் வந்துச்சுங்க. ஏசு கிறிஸ்து பண்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தா நிறைய தடவை டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்றான், ஆனா முடியலங்க. ஏசு கிறிஸ்து அவரை தேவனுக்கு கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுத்ததுனால சாத்தானை ஜெயம் கொண்டாருங்க. உயிர்த்ததன் மூலியமா அதை நம்ம பாக்குறோம், இல்லைங்களா? அது ரொம்ப பெரிய தோல்வி சாத்தானுக்கு, கிரேட்டஸ்ட் லாஸ்ங்க அது, இல்லைங்களா? ஜனங்க கண்ணோட்டத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில மறித்ததுதான் லாஸா தெரியுங்க. ஆனா உண்மை என்னன்னாக்கா, சாத்தான வென்றுட்டாருங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில. அவ்வளவு பெரிய ஜெயம் எதனால வந்துச்சுனாக்கா, கம்ப்ளீட்டா தேவனுக்கு அவரை சமர்ப்பிச்சுட்டாரு, அவர் ஒப்பு கொடுத்துட்டாருங்க. அப்படி மாதிரி நம்ம லைஃப் இருந்துன்னு வச்சுங்களேன், சாத்தான நம்ம மேற்கொண்டு சகோதர சகோதரி இதற்கு அவன் பயப்படுறாங்க சாத்தான். முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம லைஃப தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கீழ்ப்படிதல் அதிகரிக்கும். இதனால என்ன ஆகுது தெரியுங்களா, அந்த மாம்சீக இச்சையை நம்ம பூர்த்தி செய்யறது இல்ல. சாத்தானுக்கு இதை பார்த்தா பயம். ரெண்டாவது, தேவனுக்கு நம்ம லைஃப ஒப்பு கொடுக்கும் போது சாத்தானோட ஃபுட்ஹோல்டு, அவனோட ஆதிக்கம், அவனுடைய வரவு நம்ம வாழ்க்கையில அப்படியே குறைஞ்சு போயிடுங்க. நிறைய பேர் சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்றாருங்க, தலையில கூடு கட்டுறதுக்கு இடம் கொடுத்துட்றாங்க, யூதாஸ் இஸ்காரியோத் மாதிரி. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்காதுங்க சகோதர சகோதரி. நிறைய பேர் இடம் கொடுத்துட்டு அப்புறம் அவசப்படுறாங்க. ஆனா தேவனுக்கு நம்ம லைஃப் சரண்டர் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். மூணாவது நம்ம வாழ்க்கையில கிருபை பெருகும், இல்லைங்களா? நம்ம இன்னும் தாழ்மை அடைஞ்சுட்டே வருவோம். தாழ்மை அடைய அடைய தேவனுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில பெருக பெருக சாத்தானுக்கு என்ன ஆகும், தோல்விதான். அதனால்தான் பயப்படுத்துங்க. நம்ம லைஃப தேவனுக்கு சரண்டர் பண்ணும் போது பரிசுத்தம் பெருகும், இல்லைங்களா? பகுத்தறிவு பெருகும். எது சரி எது தவறு, சாத்தானுடைய தந்திரங்கள் என்னான்ட்டு தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். இதெல்லாம் பார்க்கும்போது சாத்தானுக்கு என்னங்க, பயம்.
ஆவிக்குரிய விஷயத்துல நமக்கு வந்து பெலன் வருங்க. இத பார்த்தாலும் அவனுக்கு வந்து பயம். சாத்தான் வந்து நம்மள மேனிபுலேட் பண்ண முடியாதுங்க. இத பார்த்தாலும் அவனுக்கு வந்து பயங்க. ஏன்னா, தேவனுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது, சாத்தானால ஈஸியா நம்மள வந்து ஆளுகை செய்ய முடியாதுங்க. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே அப்படிதான் வந்து சாத்தான மேற்கொண்டாங்க சகோதர, சகோதரி. சோ இதனால வந்து பயங்க. 2வது எத பார்த்தா சாத்தானுக்கு பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அத பார்த்தா கூட அவனுக்கு பயங்க. ஏன்னா, தேவனுக்கும் நமக்கும் என்னங்க கம்யூனிகேஷன் ஆயிட்டே இருக்குது. இத பார்க்கும்போது அவனுக்கு எரிச்சல், பயம் ஜாஸ்தி. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக் சாப்டர் 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். தேவன்கிட்ட தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் என்ன பண்றாருங்க, நம்மளுக்கு இரக்கம் காட்டுவாரு, நம்மளுக்கு கிருபை அளிப்பார். இத பார்க்கும்போது சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது, பயம். இல்லைங்களா? தேவன் இவனுக்கு கிருபை காமிச்சா, இவன் நம்மளோட வழியில நடக்க மாட்டானே, நீதியின் வழியில போயிடுவானே அப்படின்ற அந்த பயம் அவனுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ல நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, நமக்கு தேவன் ஆர்மர் கொடுத்திருக்கிறாருங்க. சர்வ ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜெபமும் ஒரு ஆயுதமாக நமக்கு இருக்குதுங்க. ஒரு வெப்பன். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த விழுப்புள்ளவர்களாகிய எவ்வித பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். பாத்தீங்களா? எப்போதும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில வந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், ஆவிக்குரிய காரியங்களை தான் நம்ம செய்யணும்னு பார்ப்போம். இது வந்து சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு காரியம். நம்ம ஜெபத்தை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில டெம்டேஷன் வரும். சில சமயம் வந்து தவறான காரியங்களை நம்ம பண்ணிடுவோம். அப்போ நம்ம பண்ற தவறு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போறது, ஜெபத்தை வந்து கம்மி பண்றது, பைபிள் ரீடிங் கம்மி பண்றது, ஃபெலோஷிப்பை வந்து கம்மி பண்றது, சபைக்கு போறது கம்மி பண்றது, இதெல்லாம் தவறு. அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். தாவீதை போல அவர் தவறு பண்ணாரு, தேவன் கிட்ட இடைவிடாமல் ஜெபம் பண்ணாரு, கிருபையை வந்து பெற்றுக்கொண்டாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ல நம்ம பார்க்கிறோம். ஜேம்ஸ் சாப்டர் 5:16ல நீங்கள் குணமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை பண்ணி ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உண்டு. பாத்தீங்களா? நீதிமான் செய்யும் ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டுங்க. இப்ப தானியேல் என்ன பண்றாருங்க, அந்த ராஜா வந்து ஒரு கட்டளையை வந்து பிறப்பிக்கிறாரு. யாரோ வந்து தேவனை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வழக்கம் போல என்ன பண்றாரு, ஜெபம் பண்ண போறாரு. சாத்தான் என்ன பண்ணா, பொலிட்டிக்கல் ப்ரெஷரை யூஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க, ஜெபம் பண்ணாதபடிக்கு தடுக்கிறதுக்கு. ஆனா தேவன் அவருடைய வல்லமை அங்க வந்து காமிச்சாருங்க. தானியேல வந்து விட்டு கொடுக்காம ஜெபம் பண்ணிட்டே இருந்தாருங்க. தேவனுடைய கிருபை வந்து அங்க நம்ம பார்த்தோம். அவர் வந்து காப்பாத்திட்டு பிரேயரோட பவர் என்னான்றத நம்ம அங்க வந்து பார்க்கலாங்க சகோதர சகோதரி. நம்ம வந்து விடாம ஜெபம் பண்ணணும்னு வச்சுங்களேன், சாத்தானோட கட்டுக்கள்ல இருந்து நம்ம வந்து ஜெயிக்கலாம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரொம்ப பெரிய வெப்பன். பிரேயர் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனை நம்ம வந்து இன்வைட் பண்றோம் நம்மளோட லைஃப்ல. இம்பாசிபிளான சுச்சுவேஷன்ஸ் நம்ம லைஃப்ல வரும். அது தேவனால மட்டும் தான் வந்து செய்ய முடியும். தேவன் நம்ம லைஃப்ல எல்லாத்திலயும் வந்து இன்வால்வ் ஆகணுங்க. இல்லைங்களா? ஒரு விஷயத்துல கூட தேவனை நம்மள இன்க்ளூட் பண்ணாம இருக்கக்கூடாதுங்க சகோதர சகோதரி. சோ இதுதான் வந்து சாத்தானோட பயம். எல்லா விஷயத்துக்கும் தேவன் கிட்டயே இவன் வந்து போறானே, அப்படி போயிட்டா நம்மளுடைய பேச்ச வந்து கேட்க மாட்டானே அப்படின்ற பயம் அவன்கிட்ட இருக்குதுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, டெம்டேஷன்ல இருந்து நாங்க வெளியே வரலாம். இல்லைங்களா? நம்மளுக்கு அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் வராதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகமா இருப்போம். நம்ம உற்சாகம் இருந்தா சாத்தானுக்கு பிடிக்காதுங்க. ஆவியில அனலா இருந்தா சாத்தானுக்கு பிடிக்காது. இல்லைங்களா? பிரேயர் என்ன பண்ணுதுனாக்கா, நம்மள எப்போதுமே வந்து அலர்ட்டா வைக்கும். இல்லைங்களா? நம்ம வந்து விழிப்புணர்வுகளா இருப்போம். நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்போம். சாத்தானுக்கு வந்து இது பிடிக்காதுங்க. இல்லைங்களா? சாத்தானோட கிரவுண்ட் அங்க வந்து லூஸ் ஆகுதுங்க. தோத்து போயிடுவான். ஏன்னா கன்சிஸ்டண்டா தேவன் மேலேயே நம்ம டிபெண்ட் ஆகி இருக்கும்போது, சாத்தான் கிட்ட நம்ம வந்து போமாட்டோங்க. சாத்தானோட கிரியைகள்ல நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம். எழுப்புதல் நம்ம வாழ்க்கையில வரும். இல்லைங்களா? வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாக்கா. இதெல்லாம் வந்து சாத்தானுக்கு பயங்க. 3வது சாத்தான் பயப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து என்னும் வல்லமையான அதிசய நாமத்தின் மேல அவனுக்கு வந்து பயம் இருக்குதுங்க. அவர் பேர்ல வந்து ஒரு பவர் இருக்குது. சாத்தான் வந்து பயந்து நடுங்குறாங்க அவர் பேரை கேட்டா. இதுதாங்க உண்மை. ஏன்னா சாத்தானோட தலை நசுக்கப்பட போவது இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தாங்க. சாத்தானோட எல்லா கட்டுக்களையும் ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவ பார்த்தா அவனுக்கு வந்து பயம்தான். இயேசு கிறிஸ்துவோட வல்லமைக்கு முன்பாக சாத்தான் ஒண்ணுமே கிடையாதுங்க சகோதர சகோதரி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9-10ல, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2, 9 and 10ல, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினவராக இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். பாத்தீங்களா? எல்லாருமே வந்து அவரை வணங்கணும்.
தேவனை தவிர எல்லாருமே வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே தான். சாத்தானும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே தான். ஒரு செகண்ட்ல சாத்தானை வந்து இயேசு கிறிஸ்து நினைச்சா அழிச்சு போட முடியுங்க. அவ்வளவு வல்லமை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட இருக்குதுங்க. There is power in the name of Jesus Christ. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12 Acts chapter 4:12 அவரால் அன்றி மற்றொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. பாத்தீங்களா, நமக்கு ரட்சிப்புனா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலதான் அது வந்து வருத்துங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தா அவனுக்கு பயம். ஏன்னா நம்மளுக்கு ரட்சிப்பு ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து உறுதி பண்ணிட்டாருங்க. இன்னும் அவனுக்கு வந்து பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்படா நம்ம தலை நசுக்கப்படும், இவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்துவ கூட எவ்வளவோ டெம்ப்ட் பண்ணி அவரோட கோலை ரீச் பண்ண முடியாத மாதிரி பண்ணாங்க. ஆனா ஒன்னும் பண்ண முடியலங்க இல்லைங்களா. பிசாசு கூட இயேசு கிறிஸ்துவ பார்த்தா பயந்து நடுங்குது இல்லைங்களா. நிறைய இடத்துல நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னாடியே எங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிசாசுங்க பயப்படுறாங்க இல்லைங்களா. லூக்கா 10 அதிகாரம் 17வது வசனத்துல, லூக் சாப்டர் 10:70 பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பாத்தீங்களா, பிசாசும் கீழ்ப்படி. நிறைய இடத்துல வந்து கட்டளையிடுறாருங்க. கட்டளையிட்ட உடனே அந்த பிசாசுகள் ஓடி போகுது. ஒரு இடத்துல கதாரன்ற ஊர்ல ஒரு மனுஷனுக்கு வந்து அநேக ஆவிகள் அவர் மேல இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட உடனே அவர் வந்து சுகமடைகிறாருங்க. ஒரு பண்டிகை கூட்டம் போயிட்டு இருக்கோம், அது மேல போகும்படி அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. அதேபடி செய்யறாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு இந்த அசுத்தமான ஆவிகள் மேல அவருக்கு வந்து கட்டளை இருக்குதுங்க. அவர் நினைச்சா வந்து எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல என்ன பண்ணிடுவார், டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். அவ்வளவு வல்லமையும் அதிகாரமும் இயேசு கிறிஸ்து கிட்ட இருப்பதினாலதான் சாத்தானுக்கு அவரை பார்த்தா பயங்கும், பிசாசுங்களுக்கும் பயம் இல்லைங்களா. இயேசு ஒரு இடத்துல என்ன சொல்றாருனாக்கா, சாத்தானுக்கும் அவனை செய்த தூதர்களுக்கும் அவர் வந்து என்ன வச்சிருக்கிறாரு, நித்திய ஆக்கினியை வந்து வச்சிருக்கிறாருங்க. இதை பார்த்தா அவங்களுக்கு வந்து பயம். அவர் எந்த அளவுக்கு அத்தாரிட்டி வச்சிருக்கிறாருனாக்கா, பிசாசுகள் அவர்கிட்ட வந்து கீழ்ப்படியணுங்க இல்லைங்களா. இருட்டின் மேல அவருக்கு வந்து அதிகாரம் உண்டு. இயேசுவென்னும் நாமத்தில வந்து ஒரு வெற்றி இருக்குதுங்க, வெற்றி. அவர் சிலுவையில வந்து வெற்றி சிறந்தாருங்க. டிமானிக் பவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இல்லைங்களா. அவங்க கீழ் தான் படிக்கணும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை மீறி ரட்சிப்பு இல்லைங்களா, நம்மளுக்கு ஒரு சுகமளிக்கும் வல்லமை, நம்மளுக்கு வந்து டெலிவரன்ஸ் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமா தாங்க இருக்குதுங்க. அவரே இல்லாமல் நமக்கு எதுவுமே வராதுங்க லைஃப்ல. இதை பார்த்துதான் அவனுக்கு வந்து பயம். நம்ம ரட்சிப்புக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமா வேலை செய்யறான் சாத்தான். ஜனங்களோட மனக்கண்களை வந்து குருடாக்குறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவோட வல்லமைக்கு முன்னாடி அவனால ஒண்ணுமே பண்ண முடியல இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவோட வல்லமைக்கு அதிகாரத்துக்கு முன்னாடி அவனால அதை ஓவர் கம் பண்ண முடியலங்க. இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து எல்லாமே இருக்குதுங்க சகோதரர். இதை பார்த்தா அவனுக்கு வந்து பயம். 4வது எதை பார்த்தா அவனுக்கு பயம்னு பாத்தீங்கன்னாக்கா, விசுவாசிகளோட இதயத்துக்குள்ள தேவனுடைய வசனம் வாசமா இருந்தா அவனுக்கு அதை பார்த்தா ரொம்ப பயம். ஏன்னா அந்த வசனத்தின் மூலியமாக தான் நமக்கு விடுதலை, வெளிச்சம், ரட்சிப்பு எல்லாமே அந்த வசனத்துக்குள்ளதான் இருக்குதுங்க. எது சரி எது தவறுன்னு எப்படி நம்ம உணர்றோம், அந்த வசனத்தின் மூலியமாக தான். எது இருட்டின் காரியங்கள், எது வெளிச்சத்தின் காரியங்கள்ன்ட்டு எப்படி நம்ம உணர்றோம்னாக்கா, வசனத்தின் மூலியமாக தாங்க. வசனம் இல்லாம நமக்கு வந்து அறிவுன்றது வராதுங்க சகோதர சகோதரி. அதனாலதான் அவனுக்கு வந்து பயம். இந்த வசனம் வந்து யார்கிட்டயே போய் சேரக்கூடாது, சுவிசேஷத்தின் ஒளி சேரக்கூடாதுன்ட்டு ரொம்ப மும்முரமா வேலை செய்யறாங்க. அவனுக்கு ரொம்ப பயம் இருக்குது வசனத்தை பார்த்தா இல்லைங்களா. எபேசியர் 6 அதிகாரம் 17 நம்ம பாக்குறோங்க. எபேசியன் சாப்டர் 6:17 ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாத்தீங்களா, தேவ வசனம் என்னவா இருக்குதுனாக்கா ஆவியின் பட்டயம். அது வந்து ஒரு வாளா இருக்குதுங்க, பட்டயமா நம்ம கையில இருக்குதுங்க. அதை வச்சு சாத்தான் எறிகின்ற அந்த அம்புகளை நம்ம வந்து ஜெயிக்கலாம். சாத்தானோட தந்திரங்கள வசனத்தை வச்சு நம்ம வந்து ஜெயிக்கலாம். சங்கீதம் 119:11 சாம் சாப்டர் 119 verse 11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். பாத்தீங்களா, வசனத்தை வந்து இதயத்துல வைத்தா நம்ம பாவம் செய்யாத தடுக்குங்க. அது இந்த வசனம் நம்மள கேள்வி கேட்டே இருக்கும். அதனாலதான் அந்த வசனம் நம்ம இதயத்துக்குள்ள வராதபடிக்கு சாத்தான் வேலை செய்யறது பயப்படுறாங்க. என் வசனத்தை கேட்டா நீதியின் போயிடுவானே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வானே அப்படின்னு சொல்லிட்டா நிறைய பேரை வந்து தந்திரமா வந்து ஏமாத்திருத்தணும். இயேசு கிறிஸ்துவ கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவருக்கு வந்த சோதனையை எதனால ஜெயித்தாருனாக்கா வசனத்தை வச்சுதான். மத்தேயு 4:4 நம்ம பாக்குறோம். மேத்யூ சாப்டர் 4:4 அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஒவ்வொரு வார்த்தை நம்ம வந்து பிழைக்கிறோங்க. சாத்தான் எவ்வளவு முயற்சி செய்த கூட இயேசு கிறிஸ்துவ வந்து மேற்கொள்ள முடியல. ஏன்னா வசனத்துல அவர் வல்லவராக இருந்தாருங்க.
வசனத்தை எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து முன்னாடி அது வந்து பலிக்கலங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் வசனத்தை வச்சுதான் வந்து ட்விஸ்ட் பண்றது சாத்தான். நம்ம அதுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஏன்னா சாத்தானுக்கு அந்த பயம் இருக்குது. சத்தியத்தின் வெளிச்சம் வந்து இந்த மனுஷன் கிட்ட போயிட்டு அவன் நீதிமான் ஆயிடுவான்ற அந்த பயம் இருக்குது இல்லைங்களா? இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில எது வந்து ஏமாத்து வேலை, எது பொய் அப்படின்றத வெளிச்சப்போட்டு காட்டிடும். அதனால தான் அவனுக்கு வந்து பயம். தேவனுடைய வசனம் என்ன பண்ணுது? விசுவாசத்துல நம்மள வளர வைக்குது. ஸ்டேபிளா நம்மள வந்து நிக்க வைக்குதுங்க, நம்மள பலப்படுத்துதுங்க. பைபிள் என்ன பண்ணுது நம்ம வாழ்க்கையிலன்னு பாத்தீங்கன்னாக்கா, சோதனையை வந்து ஜெயிக்க வைக்குதுங்க. சாத்தானோட தந்திரங்களை வந்து ஜெயிக்க வைக்குதுங்க. அந்த சத்தியத்தின் அறிவினால தான் வந்து தந்திரங்களை வந்து நம்ம ஜெயிக்கிறோம். சத்தியத்தின் அறிவு இல்லாதவங்கள்ட்ட அந்த தந்திரம் கிளீனா வந்து வேலை செய்யுங்க சகோதர சகோதரி. ஒரு விசுவாசி வந்து சத்தியத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போது சாத்தானோட தந்திரங்கள் அவ்வளவு ஈஸியா வேலை பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து சாத்தானுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். அதனாலதான் அவனுக்கு என்னங்க இந்த விஷயத்துல அவனுக்கு ரொம்ப பயம் இருக்குதுங்க. 5வது சாத்தான் எதை பார்த்து ரொம்ப பயப்படுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சபையின் ஒற்றுமை. சபையில யாருமே வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடாது. ஆவியின் ஒருமைப்பாடு இருக்கக்கூடாது. எல்லாரும் கருத்துல மோதணும். எல்லாரும் பிரியணும்ன்றதுதான் வந்து விரும்புறான். அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்க கூடாது. இயேசு கிறிஸ்து ரொம்ப ஊக்கமா ஜெயித்தாருங்க. எதற்காக? சபையில நம்ம ஒற்றுமையா இருக்கணும் என்பதற்காக. யோவான் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, ஜான் சாப்டர் 17:21ல அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்கு நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கின்றேன். பாத்தீங்களா? நம்ம ஒன்னா இருந்தா நம்ம ஒரு குடும்பமா இருப்போங்க இல்லைங்களா? தேவன் நமக்கு அப்பாவா இருப்பாரு. இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து மணவாளனா இருப்பாருங்க. நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலியா இருப்போம். ஆனா எங்க வந்து ஒற்றுமை குலையுதோ அப்போ நம்ம ஆவியில ஒன்னா இருக்க முடியாதுங்க. ஆதி சபையில கூட அவங்க ஒற்றுமையினால நிறைய விஷயத்த வந்து சாதிச்சாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 வெர்ஸ் 1ல பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். பாத்தீங்களா? ஒருமனப்பட்டு வந்தாங்க. ஆவியின் வல்லமை அவங்களுக்கு வந்து வருது. இன்னொரு இடத்துல ஒன்னாக ஜெபம் பண்றாங்க. அப்போ அந்த இடம் அப்படியே நில அதிர்ச்சி வருதுங்க. அவங்க ஜெபத்தினால ஊழியம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் வந்து சபைக்குள்ள வந்தாங்க. காரணம் என்னன்னாக்கா அவங்களுக்குள்ள இருந்த ஒற்றுமை இல்லைங்களா? அந்த ஒற்றுமையினால நிறைய விஷயத்த வந்து அவங்க சாதிச்சாங்க. இது எந்து இது உண்டு அப்படின்ற அந்த பேதபாவம் அவங்க கிட்ட இல்லைங்க. இந்த விஷயத்த பார்த்தா சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப எரிச்சலுங்க. கோவம், வெறுப்பு, பயப்படுற விஷயம் இதுதாங்க இல்லைங்களா? விசுவாசிகள் ரொம்ப ஒன்னா ஜெபத்துல இருந்தாக்கா சாத்தானுக்கு என்னங்க பயம். பரிசுத்தாவி பவர்ஃபுல்லா வந்துச்சுங்க சபையில இல்லைங்களா? ஆயிரக்கணக்கானோர் வந்து சபைக்குள்ள ஆதி சபையில வந்தாங்க. இந்த யூனிட்டி என்ன பண்ணுதுனாக்கா சபையை வந்து ஆவிக்குரிய விஷயத்துல வளர வைக்கணும். டிவிஷன் என்ன பண்ணும்? பிரிவினை நம்மளுடைய சாட்சியை வந்து குலைச்சிடும். நம்மளால எஃபெக்டிவா ஊழியம் பண்ண முடியாது. நமக்குள்ளே ஒற்றுமை இல்லைனாக்கா 4 பேர்கிட்ட எப்படி போய் தைரியமா நம்ம சத்தியத்தை சொல்ல முடியுங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த சத்தியத்தோட அந்த ஃப்ரூட்ஸ் நம்ம கிட்ட தெரியணுங்க. நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னு வச்சுங்களேன், 4 பேரை என்கரேஜ் பண்ணலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஆதரவா இருக்கலாங்க. தேவனுடைய வல்லமை நம்மள வந்து ஏவங்க நிறைய விஷயத்துல. நம்ம ஹார்மோனியா இருந்தோம்னாக்கா. சாத்தான் என்ன பண்ணுவானாக்கா, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்குள்ள பிரியனே வரும்படி நிறைய விஷயத்த பண்ணுவாங்க. டிசப்பாயின்ட்மெண்ட் வர மாதிரி, ஒருத்தர் மேல தவறான எண்ணம் நமக்குள்ள வர மாதிரி, இல்லைங்களா? நான் பெரியவன்ற எண்ணத்தை வந்து நிறைய எதுக்குவான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஏன்னா அவனுக்கு பயம். சபை வந்து ஒன்னா இருக்கக்கூடாதுன்ற பயம். அதனாலதான் இதெல்லாம் பண்றதுங்க. 6வது சாத்தானுக்கு எதை பார்த்தா பயம்னாக்கா, நம்மளுடைய அடையாளத்தை தெரிஞ்சுக்க கூடாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்மளுக்கு ஒரு அடையாளம் உண்டுங்க. உலகத்துல நம்மளோட அடையாளம் வெவ்வேறா இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்மளுக்கு ஒரு அடையாளம் இருக்குதுங்க. இத நம்ம வந்து தெரிஞ்சுக்க கூடாது. நம்ம வீக்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்றத நம்ம 100% உணர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் வராதுங்க இல்லைங்களா? நம்மளோட இலக்கு என்னன்றத நம்ம உணரலாம். நிறைய பேருக்கு இன்னும் அது தெரியாமலே இருக்குதுங்க. நம்ம சாதாரண மக்களே அல்ல, தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டி. இன்னும் நம்ம சொல்லிட்டே போலாங்க. இதை நம்ம 100% உணரணுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ங்க, ரோமர் சாப்டர் 8:37ல முற்றிலும் ஜெயம் கொள்கின்றோம். பாத்தீங்களா? முற்றிலும் நம்ம வந்து ஜெயம் கொள்கின்றோம். யாரோட நாமத்தினால? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தா சாத்தானோட சோதனைகள் எல்லாம் நம்ம வந்து ஜெயம் கொள்ளலாம். இத பார்த்தா சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப பயம் இல்லைங்களா? எபேசியர் 2:6, எபேசியன் சாப்டர் 2:6ல கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரமும் செய்தார். பாத்தீங்களா? உன்னதங்கள்ல நம்மள உட்கார செய்ய போகிறாருங்க. இப்ப ஆவிக்குரிய ரீதியில நம்ம இருக்கிறோம். லிட்ரலா நம்மள வந்து அங்க உட்கார வைக்க போறாரு. இத பார்த்தா கூட சாத்தானுக்கு ரொம்ப பயங்கோ இல்லைங்களா? இதோட
அந்த ரியாலிட்டிய நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு சர்ச்சுக்கு போனோம், வந்தோம் இல்லைங்களா? இந்த ஒரு ரொட்டீன் லைஃப்ல நம்ம இருக்கிறோம்ன்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது அல்லங்க நம்ம வாழ்க்கை. மேலான வாழ்க்கை. நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம். ரொம்ப பெரிய விஷயத்த வந்து தேவன் நம்மளுக்கு வச்சிருக்கிறாருங்க. அது வாயால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளவு அமேசிங்கான விஷயம் தேவன் நம்மளுக்கு பரலோகத்துல பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. அதுதான் நம்மளுடைய இலக்கு. இத தெரியாம இந்த உலகத்துக்கே போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளோட ஐடென்டிட்டி தெரியாம இருந்தோம்னு வச்சுங்களேன், அதை விட மோசமான நிலைமை ஒண்ணுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் யாருன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ல, ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 2:9ல, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் ராஜரீகமான ஆசிரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாரும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கின்றவர். என்ன அருமையான வார்த்தை பாத்தீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர், ராஜரீகமான ஆச்சரியமான கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இதுதாங்க நம்மளுடைய அடையாளம். இதற்காக தான் நம்மளுடைய போராட்டம். இதற்காக தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கோலியாத் வந்து இஸ்ரேல் ஜனத்தை பயம் காமிச்சிட்டே இருந்தாருங்க. உங்க ஊர்ல ஆம்பளை இருந்தா என்கிட்ட வந்து சண்டை போடுங்க அப்படின்ட்டு. அப்போ தாவீது ஒருத்தர் தான் போறாருங்க. ஏன்னா அவர் ஃபோக்கஸ் பண்ணிருந்து நான் யாருன்றத அவர் ஃபோக்கஸ் பண்றாருங்க. நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் எனக்காக இருக்கிறார், நான் எதற்கு பயப்படணும்? அதுக்கு தான் அவர் அடிக்கும் போது என்ன சொல்றாருங்க, நீ வந்து ஈட்டியோடும் பட்டயத்தோடு வர, நான் யெகோவா நாமத்தினால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்டா போய் அவனை வந்து டிஃபைட் பண்ணாரு. காரணம், அவருடைய ஐடென்டிட்டியை வந்து அவர் உணர்ந்தாரு. நம்மளுடைய அடையாளத்தை நம்ம வந்து உணரணுங்க. நம்மளுடைய அடையாளத்தை நம்ம உணர்ந்தோம் ஆனால் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல இருந்து எடுத்து போடலாங்க. வெக்கத்தை எடுத்து போடலாங்க இல்லைங்களா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை நமக்கு. வேதவசனம் அதுதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நமக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நம்ம கான்பிடென்டா இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணலாம்? பொய்யை வந்து எதிர்த்து நிற்கலாங்க. நமக்கு விரோதமா பேசுகின்ற அந்த விஷயத்தை எதிர்த்து நிற்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்றத நம்ம உணர்ந்தமானால், சாத்தான் வந்து வெவ்வேறு விதியில நம்மள வந்து அட்டாக் பண்ணுவாங்க இல்லைங்களா? நம்மள கேள்வி கேட்பான். நீ எல்லாம் அவ்வளவு ஒர்த் இல்ல, நீ அவ்வளவு படிக்கல, அழகு இல்ல, உனக்கு பேச தெரியல, பாட தெரியல, நீ டேலண்டட் பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த செல்ஃப் கான்பிடன்ஸை ஒடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சாத்தான் வந்து பண்ணுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மூலியமாக என்னால எல்லாமே செய்ய முடியும், தேவன் என்னை அழைத்து வைத்திருக்கிறாரு, நீ என்ன எனக்கு சொல்றதுன்ற எண்ணம் நமக்கு வரணுங்க. நமக்குள்ள இருக்கின்ற அந்த வல்லமையினால தான் நம்ம பண்றோம். சுயபலத்துல நம்ம வந்து பண்றது இல்லைங்க. சுயபலத்தின்படி பார்க்குமானால் நம்ம வந்து வேஸ்ட் தான். ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம யாருன்றத நம்ம உணர்ந்து பார்த்தாக்கா நம்ம வந்து என்னங்க விசேஷித்தவர்கள். இது யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? நம்மளுடைய அடையாளத்தை நம்ம வந்து உணர்ந்தோமானால் நம்ம போல்டா என்ன பண்ணலாங்க, சத்தியத்தை 4 பேருக்கு எடுத்து சொல்லலாம், அத்தாரிட்டியா பேசலாங்க. அதுல எந்த தவறுமே இல்லை இல்லைங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்தா தான் சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப பயங்க. 7வது, சாத்தானுக்கு எதை பார்த்தா பயம்னாக்கா, ஒரு விசுவாசி கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோட விசுவாசத்துல வேறொன்று இருந்தா அவனுக்கு வந்து பயங்க இல்லைங்களா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விசுவாசத்துல இருக்கிறானே, அந்த மாதிரி விசுவாசிகளை பார்த்தா அவனுக்கு பயம். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தா அவனுக்கு வந்து பயம் வந்துச்சு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சுங்க. ஆனா உறுதியா நின்னாரு இல்லைங்களா? அப்போஸ்தலர்ஸ் எல்லாருமே அப்படித்தாங்க இருந்தாங்க. 1 பேதுரு 5:9ல நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பீட்டர் 5:9ல விசுவாசத்தில் உறுதியா இருந்து, பாத்தீங்களா? விசுவாசத்துல உறுதியா இருக்கணுங்க. இப்படி உறுதியா இருக்கிறவங்களை பார்த்தாலே சாத்தானுக்கு ஆவாது, பயம்தான். இவன் என்னப்பா இப்படி உறுதியா இருக்கிறானே, நம்மளுடைய தந்திரத்தை எல்லாம் ஜெயிச்சிருவானோ, ரட்சிப்பு அடைஞ்சிருவானோ, பரலோகத்துக்கு போயிடுவானோ அப்படின்ற அந்த பயம் அவனுக்கு இருக்குதுங்க. எபிரேயர் 10:23ல, ஈப்ரூஸ் 10:23ல நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். பாத்தீங்களா? அசைவில்லாம என்னங்க, உறுதியா இருக்கணும்ன்றாருங்க. அந்த உறுதியா பார்த்தாலே அவனுக்கு பயம். அதனாலதான் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது, நம்மளுடைய கவனத்தை வந்து மத்த விஷயத்துல போகும்படி அவன் வந்து செய்யறாங்க. இதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. வெளிப்படுத்தல் 2:10ல நம்ம பாக்குறோம். ரெவலேஷன் சாப்டர் 2:10ல, நீ படப்போகின்ற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாக இரு, அப்பொழுது ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். பாத்தீங்களா? மரணம் பரியந்தம் உண்மையா இரு. நீ படப்போகின்ற பாடுகளை குறித்து நீ பயப்படாதேன்றாங்க. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தையின் அடிப்படையில தான் விசுவாசிகள் ஆதி சபையில இருந்தாங்க. இன்னைக்கும் நம்ம வந்து அப்படி இருக்கணுங்க. யோபு அப்படித்தான் இருந்தாருங்க. கடைசி வரைக்கும் விசுவாசமா இருந்தாருங்க. தேவனுக்கு விரோதமா வந்து அவர் எந்த செயலுமே செய்யல.
அதனால தேவன் அவரை வந்து நம்மளும் அதே போல இருக்கணுங்க. இந்த உறுதியான விசுவாசம் நம்ம மனசுல இருக்கும்போது, எவ்வளவு உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்தாலும், அத எல்லாத்தையும் வந்து தாங்கிக் கொள்ளணும். இத பார்த்தா சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப பயம். எவ்வளவு பிரச்சனையா வந்தாலும் உறுதியா நிக்கிறானே. யோப பார்த்து அதுதான் சொன்னாங்க தேவன்கிட்ட. என்ன சொன்னா, "நீங்க எல்லாமே அவனுக்கு வந்து குடுத்திருக்கிறீங்க. அதனால தான் வந்து உண்மைய அவன் வந்து விசுவாசிக்கிறான். நீங்க எல்லாத்தையுமே எடுங்க. அப்ப அவர் வந்து விசுவாசிக்கிறா பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ற மாரி பேசினாருங்க. இல்லீங்களா? இதேதான் நம்ம வாழ்க்கையில கூடும். விடாமுயற்சியோட நம்ம இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், சாத்தானுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். அவனுக்கு வந்து கோவம் வரும். "என்னப்பா இவ்ளோ அட்டெம்ப்ட் பண்ணி கூட இவன் வந்து உறுதியா நிக்கிறானே! கிவ் அப் ஆவற மாட்டேன்றானே! விட்டுக் கொடுக்க மாட்டேன்றானே!" அப்படின்ற அந்த விட்டுக் கொடுக்காதவர்களா நம்ம இருக்கணுங்க. தேவனும் நம்ம வந்து விட்டுக் கொடுக்கிறது இல்ல அவரு. நம்மளும் வந்து விசுவாசத்த விட்டுக் கொடுக்க கூடாதுங்க. இந்த விசுவாசம் சஃபரிங் வரும்போது மத்தவங்களுக்கு என்னவா இருக்குங்க? ஒரு சாட்சியா இருக்குங்க. இத பார்த்தா கூட அவனுக்கு பயங்க. நம்ம சபையிலேயே நெறைய பேர் அப்படி இருக்கிறாருங்க. அவங்க லைஃப்ல எவ்வளவு போராட்டங்கள் வந்தா கூட விசுவாசத்துல உறுதியா நிக்கிறாங்க. மத்தவங்களுக்கு ஒரு சாட்சியா இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்கள பார்த்தா சாத்தானுக்கு ஒரு பயம். இல்லைங்களா? ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம வந்து சக்சஸா இருக்கணும்னாக்கா, நம்ம என்னங்க விடாமுயற்சியோட கடைசி வரைக்கும் இருக்கணுங்க. சாத்தான் என்ன வராங்க? லூஸ் ஆயிடுறான். இல்லைங்களா? நம்ம தேவன் மேல நம்பிக்கையா இருக்கும்போது எவ்வளவு கஷ்டத்துல கூட சாத்தான வந்து தோத்துட்டே இருப்பாங்க. இத பார்த்தா தான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பயங்க. தேவன் தாமே இந்த வசனங்கள ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க் யூ சோ மச். ஆமென்.